அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கிரெம்லினில் ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடத்தியுள்ளார். இந்தியா மீது டிரம்பின் 50% வரி விதிப்புக்கு அடுத்த நாளே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாக கொண்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க மாஸ்கோ சென்றிருக்கிறார். அமெரிக்கா இந்தியா உறவுகளில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்து அச்சுறுத்துகிறது. இந்தியா ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை உடனே நிறுத்த வேண்டும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு அபராதம் விதித்திருக்கிறார். இந்த உத்தரவிற்கு பிறகு இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி என்பது 50% உயர்கிறது. ஆரம்ப வரிகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று அமலுக்கு வரும் என்ற நிலையில் கூடுதல் வரி 21 நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும். இது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்த மறுக்கிறது. இந்தியா அதிக அளவில் ரஷ்ய எண்ணெயை வாங்குகிறது. அதை அதிக லாபத்திற்கு வெளிச்சந்தையில் விற்கிறது. இதனால் வரி கணிசமாக அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இந்தியா கொள்முதல் செய்வதாக அறிவித்திருக்கிறது. இது இன்னுமே டிரம்பை கோபப்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க மாஸ்கோ சென்றிருக்கிறார். கிரெம்லினில் ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இந்தியா மீது டிரம்பின் 50% வரி விதிப்புக்கு அடுத்த நாளே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாக கொண்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த பயணத்திற்கு முன்பு அஜித் தோவல் இந்திய குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடியை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்தியா, ரஷ்யா 2 நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். 2 நாடுகளும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்களே அழித்துக் கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய டிரம்ப், அமெரிக்காவுடன் இந்தியா மிக குறைந்த அளவிலேயே வர்த்தகம் செய்கிறது. ஏனெனில் இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் உலகிலேயே மிக அதிகமான வரிகளாக உள்ளன. அதேபோன்று ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை. ஆகவே இப்போது இருப்பது இப்படியே இருக்கட்டும். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெத்வதேவ் இன்னும் தன்னை ஜனாதிபதியாக நினைத்துக் கொண்டு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அவர் ஆபத்தான பாதையில் செல்கிறார். இந்தியா, ரஷ்யா 2 நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என பேசியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப். மொத்தத்தில் டிரம்ப் ஆணவத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மார்ஷல் அசிம் முனிர் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரியை விதித்திருக்கும் சூழலில் 2வது முறையாக அசிம் முனிர் அமெரிக்கா செல்வதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் அசிம் முனிர் அமெரிக்காவிற்கு சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் தலைவர்களின்றி ராணுவ தளபதியை மட்டும் அமெரிக்க அதிபர் ஒருவர் சந்திப்பது வரலாற்றில் அதுவே முதல் முறை. இந்த சந்திப்புக்கு பிறகு டிரம்ப் என்ன சொன்னார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் மோதல் அதிகரித்த போது அதை தடுத்து நிறுத்தியதில் ஜெனரல் முனீரின் பங்கு பாராட்டுக்குரியது என கூறினார். இதற்குத்தான் அவருக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே அழைத்தேன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார். டிரம்பின் பாராட்டால் மகிழ்ச்சி அடைந்த அசிம் முனிரோ டிரம்பை நோபல் பரிசுக்கு நாமினேஷன் செய்ய வேண்டும் என கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நான் தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான வரிகளை விதித்து வரும் டிரம்ப் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் எடுக்க முதலீடு செய்யப்படும் என்றும் பேசியிருந்தார். பாகிஸ்தான் மீது தற்போது 19% வரியை அமெரிக்கா விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.